கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்கள் யாவரையும் இந்த டுடேஸ் ரேமா நிகழ்ச்சியின் மூலம் தொடர்ந்து சந்தித்து வருவதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் மகிமையானவர். உங்கள் வாழ்விலும் மகிமையான காரியங்களை இன்றைக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வார்த்தை ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமாபுரி திருச்சபைக்கு வரப்போகிற மகிமையை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதிகளிலே ஒரு வசனம். இந்த வசனத்தின் முதல் பகுதியை இந்த டுடேஸ் ரேமாவிலே நான் பேச விரும்புகிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். பொதுவாக இதில் உள்ள பிற்பகுதி தான் நிறைய நேரத்தில் நம்ம பேசுகிறோம், அல்லது வசனங்களாக அதிகப்படியாக சபைகளில் கேட்குறோம். இப்போ அந்த துவக்கத்தில் உள்ள முதல் பகுதி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே இந்த வசனத்தை அல்லது இந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஏகாதிபத்தியத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அவருடைய அனாதி தீர்மானம் என்று நம்ம எல்லாருக்குள்ளேயும் எல்லார் மேலேயும் இருக்கு, எல்லாருக்காகவும் இருக்கு. அப்படின்னா நம்ம தோன்றுவதற்கு முன்பதாகவே அனாதியாக ஆண்டவர் தீர்மானம் வைத்திருக்கிறார் நம்ம மேல. அப்ப இங்கே பவுல் வரப்போகும் மகிமைகளை குறித்து சொல்லுகிற அந்த பகுதிகளிலே சொல்லுகிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி, அந்த அனாதி தீர்மானத்தின்படி ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே நான் சாதாரணமான ஆள், என்னெல்லாம் கண்டுகொள்வதற்கு ஒருத்தர் கூட கிடையாது. இந்த உலகத்தில் ஏன் நான் பிறந்தேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனால தானே யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படியே நான் எவ்வளோ வருஷம் வாழ்கிறது, என்னுடைய வாழ்விலே ஒரு முன்னேற்றம் இருக்காதா, ஒரு அடையாளம் இருக்காதா என்ற ஒரு வேதனை உங்கள் உள்ளத்திலே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இது சாதாரணமான அழைப்பு இல்லை. தேவனே அவருடைய அனாதி தீர்மானத்திலே உங்களை அழைத்த அழைப்பு. நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, இந்த அழைப்பை முதல் நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த அழைப்பிலே உறுதியாய் இருங்கள். நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற மகாபெரிய திட்டங்களை உங்களை கொண்டே, அந்த அழைப்பை கொண்டே செய்து உங்களை மேன்மைப்படுத்த, மகிமைப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். எனவேதான் வரப்போகும் மகிமைகளை குறித்து பவுல் இந்த பகுதியிலே, இந்த வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். அப்போ நீங்கள் மறந்துடக்கூடாது, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அழைப்பு தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது.
அந்த அழைப்பிலே பிற்காலத்தின் மகிமை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வரப்போகிற மகிமை என்னுடைய அழைப்பிலே இருக்கிறது, அந்த அழைப்புக்குள்ளே இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்தி கொள்வோம். அப்படி நீங்கள் எதிர்பாருங்கள். அப்போ நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி, ஏன் வாழ்கிறேன், எனக்கு ஒரு அடையாளம் இல்லையே, நான் இப்படியே இருக்கிறேன்னு அந்த ஃபீலிங்லாம் மாறி இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், நான் நேசிக்கிற ஆண்டவர் இவ்வளோ பெரிய திட்டத்தை எனக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அதை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். எனவே ஆண்டவருடைய அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறது. அந்த அழைப்பு அவருடைய அனாதி தீர்மானத்திலே உண்டான அழைப்பு. அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. நீங்கள் அதை நம்புங்கள், அதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த அழைப்பிலே உறுதியாயிருந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தின் முதல் பகுதியிலிருந்து எங்களோடு பேசின நல் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை சிந்திச்சோம். ஒருவேளை உம்முடைய அனாதி தீர்மானத்தின் அழைப்பு எங்களுக்கு தெரியாமலோ அல்லது அறியாமலோ நாங்கள் விட்டிருப்போம் என்றால், இன்றைக்கு நீர் சொன்ன வார்த்தைகளை நம்புகிறோம். உம்முடைய மகாபெரிய அழைப்பிற்காக ஸ்தோத்திரம். வரும் காலத்திலே எங்களை மகிமைப்படுத்துவதற்காக, நீர் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதற்காக இப்படிப்பட்ட அழைப்பை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த அழைப்பிலே உறுதியாயிருக்க, இந்த அழைப்பை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட கிருபை தார். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you.